Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஃப்ரைட் சிக்கன். இதுக்கு சிக்கன் மட்டும் கடையில் வாங்கினா போதும். மற்றதெல்லாம் வீட்டில் இருக்க மசாலா வச்சே செஞ்சிடலாம். நம்ம கடையில் இதுக்கு மசாலாலாம் வாங்க தேவையில்லை. அதுக்கு மட்டும் இல்லாமல் கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு இது எதுவும் தேவையில்லைங்க. இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். சிக்கன், தயிர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, எண்ணெய் இது மட்டும் போதுங்க. இது கூட நம்ம தயிர் மட்டும் கெட்டியாக எடுத்துக்கணும். மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, தயிர் நான் இதில் 1 கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேங்க. ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம சிக்கன் துண்டுங்களை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா சிக்கன் துண்டில் படுற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா சிக்கன் துண்டுங்கள்லேயும் மசாலா இறங்குற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை 2 to 3 ஹவர் ஊற வைக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேங்க. உங்களுக்கு வெளியில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம சிக்கன் துண்டுலலாம் மசாலா நல்லா இறங்கியிருக்கும். இது ஊற வைக்கிற டைம் தாங்க அதிகமாக இருக்கும். அப்போ தான் நம்ம போட்ட மசாலாலாம் அதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. மொத்தமாக எடுத்து போடாதீங்க. ஒன்று இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. சிக்கன் துண்டுங்கள்லாம் போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இது பொரியறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி போடுறேன். நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சிக்கன் வாங்கினா நல்லா வேகட்டங்க. பொறுமையாக வேக விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. கலர்லாம் நல்லா மாறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க, அதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா வேக விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் செஞ்சு. உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.